யோசிச்சு பாருங்க, வட துருவத்துக்கு பக்கத்துல ஒரு பனிமலைக்குள்ள இருக்க இந்த உலக முடிவு பெட்டகம். ஒருவேளை பெரிய பேரழிவு ஏதாவது வந்தா, அதுக்கப்புறம் விவசாயத்தை மறுபடியும் ஆரம்பிக்க இது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி தான். போர், காலநிலை மாற்றம்னு ஏதாவது பேரழிவு வந்துட்டா, நம்மளோட உணவு பயிர்களை காப்பாத்துறது தான் இதோட வேலை. நார்வேல ஒரு பனிமலை கடியில 10 லட்சத்துக்கும் அதிகமான விதைகள் -18 டிகிரி செல்சியஸ் குளிர்ல பாதுகாக்கப்படுது. ஒருவேளை மிஷன்ஸ் ஃபெயிலானா கூட அந்த இடத்தோட இயற்கையான உறைபனியே பல நூற்றாண்டுகளுக்கு அந்த விதைகளை பத்திரமா பாத்துக்கும். ரெண்டாவதா, இது எந்த ஒரு நாட்டுக்கும் சொந்தமானதில்ல. இது மொத்த மனிதகுலத்துக்கும் பொதுவான ஒரு சொத்து. இத நார்வே அரசாங்கம், கிராப் ட்ரஸ்ட், அப்புறம் நார்டிக் ஜெனடிக் பேங்க் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் நிர்வகிக்கிறாங்க. உணவுங்கிறது உலக மக்கள் எல்லாருக்கும் பொதுவானதுங்கிற கொள்கை தான் இதுக்கு பின்னாடி இருக்கு. கடைசியா, இது சும்மா ஒரு ஐடியாவா இல்ல உண்மையிலே யூஸ் ஆயிருக்கான்னு கேட்டா, இது ஏற்கனவே பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. 2015ல சிரியால உள்நாட்டு போர் நடந்தப்போ அங்கிருந்த அலெப்போ விதை வங்கி அழிஞ்சு போச்சு. அப்போதான் வரலாற்றிலே முதல் முறையா இந்த ஸ்வால்பாட் பெட்டகத்திலிருந்து விதைகளை எடுத்தாங்க. இதனால அந்த பயிர்களோட மரபணு பன்முகத்தன்மையை காப்பாத்த முடிஞ்சுது. இந்த ஒரு சம்பவமே இந்த திட்டத்தோட அவசியத்தை நமக்கு புரிய வச்சது. ஆக மொத்தத்துல இது ஏதோ சினிமால வர்ற மாதிரி ஒரு கட்டுக்கதை இல்ல, நம்மளோட எதிர்கால உணவு பாதுகாப்பிற்காக நிஜமாவே செயல்படுற ஒரு அறிவியல் காப்பகம்.